ஹலோ எவ்ரிபடி. போன எபிசோட்ல என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். சீக்கிரமாவே கொண்டு வரணும்னு பார்த்தேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கொஞ்சம் டைம் லாகிங் ஆயிடுச்சு. சரி. என் பேரு திரும்ப நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தசாரதின்ட்டு, ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர். இப்போ எப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், பேப்பர் கரன்சி எல்லாமே வியாபாரத்துக்கு உபயோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பேப்பர் கரன்சி வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வியாபாரத்துக்கு அப்படின்னாக்கா, ஆங்கிலத்துல இதை பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பண்ட பொருள் மாற்றம். என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட நான் கேட்பேன், உன்கிட்ட இல்லாதது நீ என்கிட்ட கேட்ப. இது பேர் தான் பண்ட பரிமாற்றம். ஆனா இது என்னன்னாக்கா, அளவுகோல் இல்லை, மெஷரிங் ராடுன்றது ஒன்றும் கிடையாது. நான் இவ்வளவு விவசாயம் பண்ண, எனக்கு இவ்வளவு பணம் வரணும், எனக்கு இவ்வளவு லாபம் வந்ததா நஷ்டம் வந்ததா அப்படின்றது தெரியாம இருக்கும். ஆனா இந்த பேப்பர் கரன்சி நீங்க எவ்வளவு தயார் பண்ணீங்க, நீங்க எவ்வளவு லாபம் பண்ணீங்க, இதனால லாபம் வந்ததா நஷ்டம் வந்ததா அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நீங்க எப்படி டெவலப் ஆகணும் உங்களுடைய வியாபாரத்துலன்றது தெரியும். இப்போ பேப்பர் கரன்சி வர்றதுக்கு முன்னாடி பண்டப்பொருள் மாற்றம் அதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னாக்கா, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க நம்ம நாட்டுக்கு. அப்போ அவங்க ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க. அப்போ என்னன்னாக்கா, நீங்க சாகுபடி செய்யற விவசாய பொருட்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும், ஜமீன்தாருக்கு கொடுத்துடணும். அவரு அதுல இருந்து உங்களுக்கு சில அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுதான் இது. இதை பற்றி மீண்டும் சில தகவல்கள் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.